ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி ட்வைஸ் ஆகுது நம்ம புதினா மல்லி எல்லாம் போட்டு அது ஒரு சாதம் செஞ்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நான் அப்படி தான் புதினா ரைஸு செஞ்சிடுவேன். வீக்லி ட்வைஸ் ஆகுது. புதினா அதிக அளவு எடுத்துக்கிட்டு கால்வாசி மல்லி இலையும் போட்டிங்கன்னா தான் அது ஒரு டேஸ்ட்டு கிடக்கும். வெறும் புதினானா நல்லா டேஸ்ட் இருக்காது, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். மல்லி இலையும் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அது கூட 10 பல் பூண்டு, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா, பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவைக்கு, புளி கொஞ்சம் ஒரு சின்ன இஞ்சி துண்டு எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு வடை சட்டியில் நெய், எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கேஷ்யூ போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு கூட வறுத்த வேர்க்கடலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டோம்னா சூப்பராக இந்த பேஸ்ட்டில் ரெடி ஆயிரும். அதில் சூடாக ரைஸ் போட்டு கிளறிட்டிங்கன்னா புதினா ரைஸ் ரெடி ஆகிரும். நான் இதுக்கு மேட்சாக கோஸும் வெங்காயமும் கலந்த பக்கோடா செஞ்சுக்கிட்டேன். சாதம் கொஞ்சம் நல்லா உதிரியாக வடிச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் போடுறதுனால அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம வீக்லி செஞ்சு சாப்பிட்றப்போ, வீக்லி ட்வைஸாக செஞ்சு சாப்பிட்றப்போ உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். புதினா அவ்வளோ சத்தானது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் பக்கோடாவும் மேட்சிங்காக செஞ்சுட்டேன். இது லஞ்சுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.